கிராமம் சொல்லி அவ்வளவு எளிதா நினைச்சிடாதீங்க. எங்களுடைய கிராமிய பாடல்ங்கிறது எப்படி தெரியுங்களா? பாட்டுலயே வாழ்வியலை சொல்ற பாட்டுங்க. எப்படி தெரியுங்களா? மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் எங்க மக்களோட யோசனையும், இந்த சின்ன பொண்ணு பாட்டுலதான், சின்ன பொண்ணு பாட்டுலதான் இந்த சீமையோட கதை இருக்கு, இந்த சீமையோட கதை இருக்கு. வாக்கியா வரப்பு பாட்டு பாடும் மயிலு வரப்ப சுத்தி ஆட்டம் போடும், வாக்கியா வரப்பு பாட்டு பாடும் மயிலு வரப்ப சுத்தி ஆட்டம் போடும். எங்க கருப்பசாமி கோயில சுத்தி, கருப்பசாமி கோயில சுத்தி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும், எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். சொன்னமா இல்லையா பாட்டு? இதுல வேற நகரத்து வாழ்க்கை எப்படி தெரியுமா? 2G வாழ்றோம், 3G வாழ்றோம், 4G வாழ்றோம். நீங்க என்ன ஜின்னு வாழ்ந்தாலும் கஞ்சின் வருகிற போது கிராமத்தை தேடிதாங்க வந்து ஆகணும். நகரத்து வாழ்க்கை தான் மேம்பட்ட வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அரிசியை எந்த வெப்சைட்டிலும் டவுன்லோட் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. இதுல வேற வந்து நின்றுட்டு சொல்றாங்க, ஐயா அப்துல் கலாம் கனவு கண்டாரே, வல்லரசு ஆகணும்னு சொன்னாரு, அவர் கிராமத்தை வச்சா சொன்னாரு, நகரத்தை பார்த்துல சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆனானப்பட்ட அப்துல் கலாம் ஐயா கூட தான் செய்த அணுகுண்டு சோதனையை யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்துல வச்சு நடத்தாங்க. ஆனா இன்னைக்கு நகரத்துல வாழ்றங்கிற பேர்ல வாழுகிற இடத்துல எல்லாம் கண்ட கண்ட இடத்துல குப்பையை போட்டு தான் வாழுகிற இடத்தை பாலைவனமாக மாற்றி இருக்கிற பெருமை இந்த நகரத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துங்கிறது உண்மையாவே நீங்களா ஏத்துக்கணும். இதுல கடைசி அண்ணன் ஒண்ணு சொன்னாங்க, ஒரே ஜாதி பிரச்சனை, சாதியெல்லாம் எங்க பாக்குறாங்க? கிராமத்துல தானே பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது எங்களுடைய கிராமப்புறங்களுக்கு வந்து பாருங்கள். முருகன் மாமா டீ கடையில தொப்பி அணிந்த முகமது தாத்தாவும் ஜோசப் தாத்தாவும் ஒன்றாக உட்கார்ந்து உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரை பேசுகிற கண்கொள்ளா காட்சிகளை இன்னைக்கும் நீங்கள் கிராமத்துல பார்க்க முடியும்னா உங்களால எப்படி எங்களை பத்தி இப்படி சொல்ல முடியுது? இந்த 2 பேர் பேசுனதை கேட்ட நீங்கள்லாம் ஒருவேளை கிராமம்னா ரொம்ப கொடுமையானது போல, மக்கள்லாம் ரொம்ப கொடூரமா இருப்பாங்க போல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க. கிடையவே கிடையாதுங்க. கிராமத்து வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா? கிராமத்து மனிதர்களுடைய மனசுங்கிறது எப்படி தெரியுங்களா? கள்ளம் இல்லை, ஒரு கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு காயம் இல்லை, காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும், காலம் தனை நாங்கள் மாற வைப்போம், தீர்ப்புதனை இங்கு கூற வைப்போம், என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எங்கள் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே, கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா, அதை நான் பார்க்கவும் மனம்தான் தாங்குமோ, இந்த பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே. அடுத்து சகோதரி வந்து சொன்னாங்க, அன்பை வச்சு என்னங்க பண்ண முடியும்? கடையில போய் அரிசி வாங்கணும்னா கூட காசு கொடுத்துதான் வாங்க முடியும் என்று சொன்னாங்க. நகரத்து மக்களுடைய புரிதல்ங்கிறது இவ்வளவுதாங்க. இந்த இருக்கிற கடற்கரையில மற்ற மாவட்ட மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிற போது அவர்களுக்கு அலைகளினுடைய ஓசை கேட்கும். ஆனா சுனாமியில தன்னுடைய உறவுகளை இழந்து நிற்கிற இந்த டெல்டா பகுதி மக்களுக்கு மட்டும்தான் கடல் அலை கூட அந்த இழந்து போன உறவுகளின் ஓலமாக கேட்கும். ஒரு செய்தியில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிடுச்சுன்னு சொன்னா நகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா, இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா தான் உங்களுடைய கவலை. ஆனா இந்த புயல்ல எங்களுடைய உடைமைகளை இழந்துருவோமோ, எங்களுடைய உறவுகளை இழந்துருவோமோ தவிக்கிறதா இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை. இல்லைன்னு சொல்லல. கஜா புயல்னு ஒன்று வந்துச்சுங்க, பாதிக்கப்பட்டோம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நின்னோம். நீங்க சொன்ன மாதிரி அப்ப எங்க கையில காசு இல்லை, பணம் இல்லை, நகை நட்டுன்னு எதுவுமே இல்லை. இருந்தாலும்
எல்லாவற்றையும் இழந்து நின்ற எங்களுக்கு எங்கெங்கிருந்தோ உதவிகள் வந்ததுன்னு சொன்னா அரிசியும் பருப்பையும் எப்பவும் காசு கொடுத்துதான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எப்போது இருந்தாலும் ஒரு கிராமத்துல உழவன் ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அரிசி கிடைக்கும் சொன்னா உயரமான கட்டிடங்கள் இருந்தால் அது நகரம். ஆனால் உலகத்திற்கே சோறு போடுகிற கழனிகள் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் எங்களுடைய கிராமம். இதுல வேற பாடம், வீரம்னா என்ன தெரியுமா? வீரம்னா உங்களுக்கு அப்படி அது ஒரு விளக்க மாதிரி சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே வீரம் என்றால் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கும் கிராமத்துல கிணறுல குதிச்சு நீச்சல் கத்துக்கிற எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, வீரம்னா என்னன்னு சொல்லி தருவாங்க. அதையும் தாண்டி வீரத்தை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கிராமத்துல மீசைய முறுக்கிக்கிட்டு ஒரு தாத்தா இருப்பாரு, அவர்கிட்ட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க. அந்த முறுக்கிய மீசைக்குள் 1 கோடி வீர கதைகள் ஒளிந்திருக்கும். இறுதியா ஒண்ணு சொன்னாங்க, சர் சி.வி. ராமன் அவர்களை பற்றி சொன்னார்கள். தன்னுடைய தேவைக்கு அதிகமாக கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. பணத்தை அதிகமாக இருந்தது, இது என்னோட தேவைக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி திருப்பி கொடுத்த ஒரு சர் சி.வி. ராமன் அவர்களைத்தான் உங்களால் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கும் தன்னுடைய பேரன் கார் வச்சிருந்தாலும் சரி, கத்தையா பணம் வச்சிருந்தாலும் சரி, அவன் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய முந்தானையிலிருந்து 1 ரூபாயை அவிழ்த்து அந்த பேரனுக்கு கொடுக்கிற தாத்தா பாட்டிகள் 1000 பேர் நிறைந்திருக்கிற இடம் எங்களுடைய கிராமம் சொன்னா இன்றைய சூழலில் தமிழருடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இன்றைக்கும் கட்டி காத்து கொண்டிருக்கிற இடம் கிராமம் தான் என்ற கருத்தை முன்வைத்து என்னுடைய கருத்து தான் நடுவருடைய தீர்ப்பாகவும் இருக்கும் என்கிற ஆவலோடு வாய்ப்பளித்ததற்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு.